இந்த படத்துக்கு ஒரு பெரிய பூஸ்ட் எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் சார் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் எடுத்தக்கப்புறம் அந்த ப்ரெசென்டிங்னு வந்தக்கப்புறம். ஏன்னா நிறைய சின்ன படங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேனர் இல்லாம நல்ல படமா இருந்துமே ஒரு விசிபிலிட்டியே இல்லாம இருக்கு. அதுதான் எங்களுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் நாங்க ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வாட்டி அவரை மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சு. ஓகே. சும்மா கேஷுவலா போயிருந்தோம். நாங்க ஒரு அருண் விஸ்வா சார் இருக்காரு, மாவீரன் படத்தோட. ஆமா, அவரை மீட் பண்றதுக்காக போயிருந்தோம். ஸோ அப்போ அங்கே சிவகார்த்திகேயன் சார் இருந்ததுனால போய் அங்கே மீட் பண்ணிட்டு விஷ் பண்ணிட்டு அவர் விஷ் பண்ணாரு, தேங்க் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அப்போ மட்டும் எங்களுக்கு மைண்ட்ல ஒரு விஷயம் என்ன இருந்ததுன்னா, ஓகே ஒரு படம் பார்க்க சான்ஸ் இருக்கு, அதனால இன்னும் கொஞ்சம் நம்ம குவாலிட்டியா இருக்கணும். ஏன்னா சிவகார்த்திகேயன் சார் மாதிரி ஒரு ஸ்டார் வந்து படம் பார்க்குறாங்கன்னா படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு தாண்டி ஒரு குவாலிட்டி இருக்கணும் நம்ம படத்துல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எப்பயும் போல சின்சியராக ஒர்க் பண்ணோம். படம்லாம் முடிஞ்சு இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ்லாம் போயிட்டு இருந்தது. நிறைய பேர் அருண் விஸ்வா சார் படம் பார்த்தாரு, அவருக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சிவகார்த்திகேயன் சார் வந்து ரெகுலராக தர்ஷன் சார்கிட்ட கேட்டுட்டே இருப்பார், என்ன ப்ராசஸ், என்ன ஸ்டேஜில் இருக்குது உங்கள் படம், எப்படி போயிட்டுன்னு எல்லாம் கேட்டு இருக்கும்போது ஒரு நாள் கேட்டிருக்காரு, படம் முடிஞ்சிருச்சா அப்படின்னும் போது முடிஞ்சிருச்சு, ரெடியாக இருக்குன்னு. நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. பார்க்கலாம் அப்படின்னும் போது சரி இமீடியட்டாக சொன்னாங்க இந்த மாதிரி சார் நாளைக்கு பார்க்குறேன்னொடனே சரின்னு ஒரு ஷோக்கு ரெடி பண்ணோம். அவர் கோ ப்ரொடியூசர் கலை சார், அவங்களோட டீம் எல்லாருமே வந்தாங்க. வந்து படம் பார்த்தாங்க. அவருக்கு படம் வரும்போதே அவருக்கு ஐடியா கொஞ்சம் சொல்லியிருந்தார், தர்ஷன் சார் சொல்லியிருக்காரு இதுதான் ஐடியாவா என்ன ஐடியான்னும் போது அவருக்கு யூஸ்வலாக ஃபேண்டசினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு லேட்டராக தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ அவர் எக்ஸைட்டடாக தான் வந்தார். பட் டீமில் யாருக்குமே என்ன விஷயன்றது தெரியாது. ஸோ வந்து பார்த்துட்டு இன்டர்வல் முடிஞ்சவொடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இன்டர்வல் முடிஞ்சவொடனே கூப்பிட்டு சொன்னார், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு வரப்போகுதுன்னு நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பயே சொன்னார். அவங்களுக்கு நல்லா எக்ஸைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் முடிச்சுட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரி அவங்க டீம் எல்லாமே ரொம்ப நேரம் அப்ரிஷியேட் பண்ணி பேசினாங்க. அதே மாதிரி அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா ரொம்ப மைன்யூட்டா படம் பார்க்குறாரு. நான் பார்த்து அட்மையர் ஆன ஒரு விஷயம், ஒரே வாட்ச்ல வந்து அவரால் வந்து நிறைய விஷயங்கள்ல ரொம்ப டீட்டெயில்டா யாருமே நோட்டீஸ் பண்ணாத விஷயத்த கூட சில விஷயங்கள் அவ்வளோ மைன்யூட்டா ஒரு டேட் ஒன்று போட்டிருந்தோம், October 2012 அப்படின்னு 2 பேருக்கு வரும். அந்த டேட் ஏன் போடணும், அது போடலனா கூட புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வாட்ச்ல அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஏன்னா கதை அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக போயிட்டே இருக்கும்போது நம்ம டீட்டெயில்ஸை வந்து மிஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ அவ்வளோ டீட்டெயிலாக பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு போனார். ஸோ நாங்கள் எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். பரவாயில்ல, ஒரு சிவகார்த்திகேயன் சார் ஒரு ஸ்டார் வந்து படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும் போது எங்களுக்கு ஒரு பரவாயில்ல. ஏன்னா ஒரு கமர்ஷியலி வயபிள் ஹீரோ கண்டிப்பா. ஸோ நம்ம எடுத்திருக்க படம் வந்து வெறும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா இல்லாமல் ஒரு கமர்ஷியலாக மெயின் ஸ்ட்ரீமில் இதை அக்செப்ட் பண்ணிக்கணும் இந்த படத்தை அப்படின்றது தான் எங்களோட ஆசை. ஸோ அப்படி ஒரு ஸ்டார் வந்து பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது.